நான் கீழே இறங்கி பாருங்க பூதம் அடிக்கினாலும் ஏன் இந்த அந்த புதையல்கள் வைக்க மனுஷர் அடிக்கினார். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் நிற்கிறது முத்தையங்கட்டு காட்டுக்கு நிற்கிறோம். இங்கே இதுவரைக்கும் உண்மையை சொல்ல போனால் இதுவரைக்கும் நான் இப்படியான இடத்த இலங்கையில் எங்கேயுமே பார்க்கல. அப்படித்தான் நான் சொல்லலாம். இப்படியான ஒரு இடம் இலங்கையில் இருக்கான்னு கேட்டால் உண்மையிலே எல்லாம் வியந்து போடுவீங்க. இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் இப்படி ஒரு இடம் இருக்கா இலங்கையில், அதுக்கும் எங்களோட வடகிழக்கு பகுதியில் இப்படி ஒரு இடம் இருக்கா என்று கேட்குற அளவுக்கு இந்த இடம் இருக்குது. நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் மன்னர்களால், பழைய மன்னர்களால் கட்டியிருக்கிறோம், அணை கட்டியிருக்கிறோம், பெரிய குளங்கள் கட்டியிருக்கிறோம்ட்டு நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். பூதங்களால் ஒரு பெரிய ஒரு கட்டை இங்கே கட்டியிருக்குது. அதுவும் ஒவ்வொரு கல்லுண்ட இடையும் 1000-2000 கிலோ அளவில் மிகப்பெரிய பிரமாண்டமான கல்லுகளை நீட்டாக அடுக்கி ஒரு அணை கட்டியிருக்குன்னு சொன்னால் யாருமே இது பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படியான இடத்த நீங்கள் பார்த்துருக்கவே மாறது வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் பார்த்துருந்தால் நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள் யார் இந்த இடத்த பார்த்தீங்க. அடுத்தது இந்த இடத்த என்ன பொறுத்த அளவில் நான் இன்றைக்கு பார்த்த அளவில் இந்த எங்களோட இடங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த இடம் அழிவடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கல் மலைகள் கல்லால் நீட்டாக அடுக்கியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்களா, இந்த இடத்த நீங்கள் பார்க்குறதுக்கு முயற்சிக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒட்டு சுட்டா முத்தையங்கட்டு காட்டுக்கு தான் இந்த இடம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அரண்மனையும் இருக்குன்னு சொல்லினோம். அதுக்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை, அதுவும் காட்டுக்காக இருக்குது. யானை காட்டுக்காக நிற்கிறோம். சத்தம் போட்டு கதைக்க எங்களுக்கு பயமாக இருக்கேன்டா, யானை சத்தம் கேட்டால் வந்துருமென்ற பயம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக மற்றவங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்குமென்னு சொல்லி கேட்டு, காணொலிக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்ப்போம். குளிப்போம். தண்ணி எல்லாம் சூப்பராக தான் இருக்கு. குளிப்போமே குளிப்போமே பாருங்க, தண்ணியை பாருங்க எப்படி இருக்காண்டு. ஆனால் கீழுக்கும் மலை தானா, கீழுக்கும் மலை தான். குளிப்போம் குளிப்போம். இந்த இடத்துக்கு போகக்குள்ள பிள்ளையார் சிலையைத்தான் நாங்கள் பார்க்குறோம். மிக அழகான ஒரு அருவிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் சிலை பாருங்கள். தண்ணி பின்னால் எப்படி ஓடிக்கொண்டிருக்காண்டு. சரி, இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். வணக்கம். நாங்கள் இப்போ முத்தையங்கட்டு குளக்கட்டில் போய்கொண்டிருக்கிறோம். முத்தையங்கட்டு குளம் உங்களுக்கு தெரியும், இப்போ கட்டப்பட்ட குளம் இல்லை. இது நான் நினைக்கிறேன் பல 100 வருடங்களுக்கு முதல் கட்டப்பட்ட ஒரு குளம். இந்த குளத்தை நம்பி ஏகப்பட்ட விவசாயிகள் நம்பி இருக்கிறாங்க. அப்படியான ஒரு குளம். அடுத்தது வட மாகாணத்தை பொறுத்தளவில் இதுவும் ஒரு மிகப்பெரிய குளம். இந்த குளம் இரணமடு குளத்தோடு சேர்மதியான ஒரு குளம் என்று சொல்லலாம். ஏனெண்டா இரணமடு குளம் எந்த அளவு கிளிநொச்சி நகர்ப்பகுதியில் மாவட்டங்களில் பெருசோ, அதே போல் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு இந்த முத்தையங்கட்டு குளம் மிகப்பெரிய ஒரு குளம். இந்த குளத்தால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம்ன்றது. இதில் இந்த இடமெல்லாம் வாகனங்கள் நிப்பாடக்கூடிய இடம். அடுத்தது இந்த இடத்துல முதல் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியும். இரணமடு குளம் வான் பாஞ்சு ஒன்று இந்த டைமில் முத்தையங்கட்டு குளம் வான் கதவுகளில் சைட் பக்கத்தால் உடைச்சி கூடுதலான தண்ணி வெளியேறினதுன்றது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நியாயமான மக்கள் இந்த காணிகளுக்கெல்லாம் தண்ணி போய் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சு அந்த டிப்பா புயல் வந்த காலப்பகுதிகளுக்குள்ளே அந்த காலப்பகுதிக்கு நடந்த சம்பவம் தான் இப்போ இதில் பார்ப்பீங்க நினைக்கிறேன். நான் இந்த உடைச்சி கிடக்கு எல்லாம் பாருங்கள், கீழே விழுந்து கிடக்கு. இதுதான் அந்த வான்பத கதவு எல்லாம் உடைஞ்சி கீழே போய் கிடக்கு பாருங்க. சரி, நாங்கள் இப்போ குளத்துண்ட வான்கதவு பகுதிக்கு வந்துட்டோம். நாங்கள் போகிற இடம் ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்தை காட்டுறதுக்காக தான் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம் என்ன முக்கியமான இடம், எந்த இடத்த காட்ட போகிறீங்கன்னு சொல்லி. ஆனால் முன்கூட்டியே சொன்னால் அதில் பெறுமதி இல்லாமல் போயிடும். அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு இதாக பார்த்து கொண்டு போகிறோம். நேரையா
ரைட், வண்டிலிருந்து நாங்கள் கீழே இறங்குறோமா. இப்போ நாங்கள் போகிறது ஒரு வயல் பிரதேசம். இவங்க வயல்கள் எப்படி இருக்குன்ட்டு பச்சை பசிலன்னு இருக்குது. ஆனால் சில இடத்துகளில் இப்போ வந்து அறுவடை தொடங்கிட்டு, சில இடத்துகளில் இப்போ அறுவடை தொடங்கி இருக்குது. ஆனால் இருந்தாலும் முத்தையங்காட்டுக்கு கீழே வந்து இன்னும் அறுவடை தொடங்கலை. பாருங்கள், இப்போ நெல்லை பச்சை பசிலன்னு இருக்குது. அழகாக இருக்குது. இந்த டைமில் பார்க்க ஒரு அழகாக இருக்கும். வெட்டி முடிய எல்லாமே மாறிடும். பாருங்கள் எப்படி இருக்காது, ரெண்டு பக்கமும் பச்சை பசிலன்னு இருக்குது. இப்போ நாங்கள் போகிற இடமும் ஒரு முக்கியமான இடம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த இடத்துல வந்து நிறைய வித்தியாசமான இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து காணொலியோடு இணைஞ்சிருங்க. விவசாயிகள் வந்து இந்த நேரம் பாருங்கள், 8 நேரம் மாடுகளும் போய்ட்டு வந்துருக்கலால. நல்ல வெள்ளை வெள்ளை மாடுகள் கண்டோடையும் போடுறாங்க. இங்கே பாருங்க இடத்த. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு பூதம் அடிக்கின கல்லுன்னு சொல்லினோம். ஆத்தோட கிடக்கு இந்த இடம். பாருங்கள் ஆறு எப்படி இருக்குண்டு. பாய் பாய், இங்கே இங்கே பாருங்க, தடியும் கல்லும். என்ன செய்கிறாடா கஷ்டம். இங்கே 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 கல் கோட்டாவுலே கஷ்டப்பட்டு தான் போகிறானா. அங்கே பூதம் அடிக்கின கல்லுன்னு சொல்லப்படுகிற இடத்துக்கு தான் போகிறேன்னு பாருங்கள். இந்த கல்லெல்லாம் வந்து ஒரு வடிவத்தில் இருக்குது. இதில் ஒரு கல்லெல்லாம் வந்து ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. மிச்சத்தையும் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போமா. இதெல்லாம் இப்படம் தான் போகணும். இதற்கு விழுந்தால் கதை சரி. உள்ளால் ஒரு பாதை போய்கொண்டிருக்குது. இப்போ இதுக்காக போகிறாங்க. மணலை பாருங்கள், இவ்வளோ மணலுண்டு. இதில் ஒரு பாதை. நாங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நிற்கிறோம்ன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள் ஆக்களை. இப்போ நாங்களும் வந்திருக்கிறோம். எந்த ஒரு பயபக்தி இல்லாமல் இருக்கணும். நாங்கள் எதுவும் விடுவோமா இல்லை விட்டுட்டு போவோமான்ட்டு பார்த்து கொண்டு இருக்குது. பாருங்கள் இதர கல்லுகள் கல் தான். ஆனால் இது வந்து வைக்க முடியாதுன்ட்டு அப்படியே கீழே கீழே விழுத்திருக்கணும் நினைக்கிறேன். அல்லது வச்சு அடிக்கின கல்லில் இதெல்லாம் கீழே விழுந்திருக்கலாம் நினைக்கிறேன். கரையை பார்த்து நாங்கள் போகிறோம். நாங்கள் உள்பகுதிகளால் குரங்கு வந்து நிற்கிறதால பேக்களை தூக்கி கொண்டு ஓடிடும். எங்களோட பேக்கள் எல்லாம் ஏண்டா அவங்களுக்கு தெரிந்தானே, அவங்களோட சேட்டுகளை விளையாட்டு காட்டி விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் இந்த கரையால் போகிறோம். இந்த இதில் பெரிய ஒரு இது ஒன்று விழுந்துருக்கு பாருங்கள். இதில் ஒரு அடையாளம் ஒன்று வச்சுருக்குறாங்க. இது என்ன அடையாளம் மட்டும் தெரியல. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு அடையாளம் இருக்குது. அருணை எல்லாம் தெரியுது பாருங்கள். இந்த ஏன் இந்த அடையாளம் வச்சிருக்கணும்ன்றது தெரியல. ஒரு அம்புக்குறியோடு இருக்குது பாருங்கள். சில அந்த பொருட்கள் வந்து புதையல்கள் வச்சா வைக்கிற அடையாளங்கள் மாதிரி தான் இந்த அடையாளம் இருக்குது பாருங்கள். ஒரு இந்த என்ன மொழியில் தள்ளி இருக்குது, என்ன மாதிரி தெரியல எங்களுக்கு. பாருங்கள், இதுக்குள்ளால நான் இப்போ போகிறேன். இதில் நிறைய கல்லுகள் வந்து விழுந்தும் கிடக்கு. இந்த மரத்தை பாருங்கள். இது எவ்வளோ காலத்துக்கு முதல் இந்த மரம் விளைச்சிருக்கணும். பாருங்கள் இவ்வளோ கல்லுகள் கீழே விழுந்து கிடக்காண்டு. இதில் பூ பயமாக இருக்கு. இன்னும் கிடந்தாலும் பாருங்கள், இது வந்து நாங்கள் அப்படி நடந்து போய்கொண்டே இருக்கலாம் கரையால். அப்படித்தான் அடிக்கிருக்கிறாங்க. நான் இப்போ கல்லுக்கு மேலால் நடந்து போகிறேன். ஒரு கல் படிக்கு மேலால் நடந்து போகிறேன். இதில் இருக்கிற கல் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது கல் இதெல்லாம் உடைச்சி இதை பாருங்கள். இப்படி உடைச்சி வச்சிருக்கணுமெண்டு ஒரு சேஃபாக வச்சிருக்கணும். என்ன இப்படி மனுஷரால் அடக்கல. அது ஏன்டா இது இந்த காலத்துக்கு வந்து ஜேசிபி இப்போ நாங்கள் சொல்லலாம், இது வந்து ஜேசிபியால் செய்திருக்கலாம், அல்லது
பேக்கோ கொண்டு வந்து செய்திருக்கலாம். அந்த காலத்தில் ஜேசிபி இருந்ததா இல்லையா, இது அப்படி ஒரு சிஸ்டத்தில் செய்திருப்பாங்களான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு. ஏன்னா இதில் நிறைய பேராக்கள் இதை காணொலியை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அப்படி உண்மையாக நடந்திருக்குமா, அப்படி வச்சுருப்பான். நான் நிற்கிறது பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாகனம் பெற இந்த பாதைக்கால் ஒரு வாகனம் பெறலாம், இந்த பாதைக்கால் வாகனம் பெறலாம். இது ஒரு கரை, இதில் இருந்து அந்த தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த கல்லின் திட்டங்களை எப்படி இருக்கு இந்த இடம்ன்றதை பாருங்கள். சந்தையும் கோயிலையும் போட்டு கொண்டு இருந்தோம். நியூஸ் கிடைக்கிறீங்க மட்டும் போயிடாங்க, நியூஸ் கிடைக்கிறீங்க மட்டும் போயிடாங்க. அப்படியே போக மாட்டாங்க. கேட்டியா எத்தனை நாள் முடிச்சு சொன்னானது? ஒட்டிச்சுட்டா அப்படி இருந்தா எடுத்துறாங்க. ஒட்டிச்சுட்டானில்ல, அது என்னடா ஒட்டிச்சுட்டானுங்க. அங்கெல்லாம் என்ன இடம் இருக்குது? முள்ளியவலை. முள்ளியவலை ஆம்புலன்ஸ் இதில் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. கல்லுக்கு மேலே எந்த ஒரு பிடிமானங்களும் இல்லாமல் ஒன்று அடிக்கிறாங்க. எப்படி இருக்கான்னு சொல்லி இதுக்கு என்னென்ன கிடக்கு என்னென்னன்றது தெரியல எங்களுக்கு. ஒழுங்கான டிவைஸ் இருந்தால் நல்லது. இதுக்கெல்லாம் போகிறோம். பயமாக இருக்கப்பா. இங்கே பாருங்க இப்படி இடமாண்டு இவ்வளோ நீட்டாக அடிக்கிறதுக்காண்டு பாருங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு கட்டு வந்ததுன்றது உண்மையாக தெரியும் எனக்கு. நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததும் இல்லை. ஏன் இந்த கட்டு இதில் அடிக்கிறோம், என்னத்துக்கு அடிக்கினது, பூதம் அடிக்கினாலும் ஏன் இந்த இடத்துல அடிக்கினது ஒன்றதுன்றது எங்களுக்கும் தெரியல. ஒரு ஆறை மறைச்சி தான் இது நடந்துருக்கு. நான் அப்போ இப்படியான ஒரு கல்லுகள் இருந்த உடைச்சி எடுத்திருக்கணுமா என்னன்ற ஒன்றும் தெரியுதில்லை. இப்படி உடைக்கக்கூடிய வசதி இருந்ததா அப்போ? இப்படி இருக்கு பாருங்க. மிருகம் மிருகம் ஐயோ இருக்கிற மன்னர்மார் இப்படியான இடங்கள்ல இப்படி கல்லுகள் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயத்துக்கு நம்ம கீழே இருக்கிற தோட்டம் முத்தையங்கட்டு குளத்தில் வர ஆற்று பாருங்க. இந்த முத்தையங்கட்டு குளத்துண்டா ஆற்றை மறைச்சி தான் இது கட்டியிருக்கேன்னு சொல்லினோம். ஏன் இது கட்டியிருக்கணும்டா, பழைய காலத்தில் மன்னர்கள் எப்படின்னா ஒரு ஆற்றை மறைச்சி கட்டி அதில் வர தண்ணியை தேங்க விட்டு அந்த விவசாயத்துக்கோ அல்லது வேறு தேவைகளுக்காக குடி தண்ணிக்கோ எதுக்கோ எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை செய்கிறது. நாங்கள் இப்போ முதலே பார்த்துருக்கோம். என்ன சின்ன இல்லை, நாங்கள் படிக்கக்குள்ள சிவபெருமான் ஒரு அணை கட்டினன்னு சொல்லி அப்போ அதே மாதிரி தான் இதுக்கும். இந்த பார் ஆற்றை நான் இப்போ உங்களுக்கு காட்டப்படுறேன். பாருங்க, தான் அந்த ஆறு. இந்த ஆற்றை தான் மறைச்சி கட்டியிருக்கணும். கல்லுகள் இந்த கல்லில் எப்படி உடைச்சிருக்கு பாருங்கள். அப்போ இதில் இப்படி அடிக்கிருக்கு நம்ம பாருங்கள். நீட்டாக அடிக்கிட்டு இந்த இடத்த, இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரம் இவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி வேர் பிடிச்சிருக்காண்டு. ஆனால் இந்த இடம் உண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் கவனத்தில் எடுத்தால் இந்த இடத்த ஒரு சுற்றுலா மையமாக மாற்றலாம். ஏன்னா அழகான ஒரு இடம். இப்படி ஒரு இடம் நான் நினைக்கிறேன் எங்களோட வடகிழக்கு பகுதியில் இல்லை. இப்படி ஒரு இடத்த நான் பார்க்கல. அவ்வளோ அழகான ஒரு இடத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பாருங்கள், நான் இதால் போகிறது கஷ்டம்தான். ஏனெண்டா நான் நினைக்கிறது ஒரு 4 அடி அல்லது 5 அடி பள்ளமாக இருக்குது. பள்ளம்
இதுக்கு சறுக்கி விழுந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும். ஒன்றும் மண்டை உடையும் அல்லது கால் உடையும். இப்போ இதில் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த இது மட்டும்தான் கிடக்கு. இதெல்லாம் மட்டும்தான் போகலாம். என்ன நடக்க போகுது அடுத்தன்றலாம் இப்போ இருந்து பாருங்கள். வித்தக்காரன் குரலி வித்தக்காரன் அப்படி சொல்லு. அடுத்து இந்த வேறையா இது ஓகே, இதுக்கும் பிரச்சனை இல்லை. கால் சறுக்கினா இந்த வேரும் சரி வரா. ரைட், இங்கே வந்துட்டேன். இதுவும் இங்கே இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது இருக்கா. இது ஒரு குகமாயி கிடக்கு பார்க்க. இதுக்கு வந்து கரடி எல்லாம் இருக்கலாம். கரடிகள் இது மிருகங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கலாம். இப்படியான இடங்களை நாங்கள் பார்த்ததே இல்லை. உண்மையில் நான் மலைகளெல்லாம் பார்த்துருக்குறேன் தான், இப்படி அழகான முறையில் கல் அடிக்கின இடங்களை நாங்கள் இன்னும் பார்க்கல. இப்போ ராவணன் பெட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ராவணன் பெட்டு மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடமும். இதில் வந்து மரங்கள் முளைச்சிருக்கிறதால இந்த இடம் படிவாக தெரியுதில்ல உங்களுக்கு. திருவோணமலையில் இருக்கிற ராவணம்பட்டு மாதிரி தான் இந்த மலை. ரெண்டு பக்கத்துலேயும் மலை இருக்குது. நடுவில் நான் கீழே இறங்கி அங்கே போ. அதுதான் வயசு நேரத்தில் அடிச்சு கிடிச்சு விடாச்சு, கரையும் விடாச்சு. ரைட், இந்த ஆற்றுக்கு கீழே தான், இந்த ஆற்றை மறைச்சி தான் இந்த பூதம் வந்து இதை கட்டினாட்டு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மன்னர்களால் செய்யப்பட்ட ஒரு பூதத்தை வச்சு செய்யப்பட்டன்னு சொல்லிடலாம். இது வந்து ஒரு ஆறு. இந்த ஆற்றுல குளிக்கலாம். மீன் இருக்கோ தெரியல, இதுகளுக்கெல்லாம் மீன் இருக்குது இந்த ஆற்றுல. குளிக்கிறதுக்கு ஏற்ற இடம் தானே, நல்ல வழியாக குளிக்கலாம் இதிலெல்லாம். நாங்கள் இதுக்குள்ளேயும் ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்குது, பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ சரி, இப்போ அங்கால பக்கம் போய் பார்ப்போம். நான் சொன்னேன் இந்த பாருங்க எப்படி இருக்குன்ற இடம். இது மரம் முளைக்காட்டி மேலுக்கு இருந்து பார்த்தா ஒரு ராவணம் பெற்ற மாதிரி தான் ஒரு இடம் இது. சரி, நாங்கள் இப்போ இப்படியே போவோம். இப்போ நான் இதால் போகிறேன் பாருங்கள். தண்ணி அரிச்சு ஓடின மாதிரியே இருக்குது இந்த கல்லில். இந்த தண்ணி அரிச்சு ஓடினா கல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் இதுக்கு தண்ணி அரிச்சு ஓடி அப்படி நடந்து வரியா சம்பவம். நான் இதெல்லாம் போகணும். ரெண்டாவதுல ஏறி விழுந்தால் பிரச்சனையாக போடும். இதால் போவோம். ஓ ஓ அதை பார்த்து காட்டிட்டேன். சரி, நாங்கள் இப்போ இதால் போகிறோம். தேங்காய் எல்லாம் கிடக்குது. இந்த கல்லுகளை பாருங்கள், இந்த உடைச்ச கல்லுகள், இந்த துண்டுகள் வந்து கிடக்குது. இந்த சதுரமாக கிடக்கு பாருங்கள். இதில் இங்கே அப்படி இந்த இதில் பாருங்கள் நீட்டாக உடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், உடைச்ச கல்லுன்ற பாதிகள். இப்போ இதுக்காக பூந்து தான் போகிறேன் நான். அம்மா எவ்வளோ அழகாக அடிக்கிறேன். உண்மையில் இது மனுஷரால் அடுக்கல. அது இப்படி இது பூதம் அடிக்கினதானன்றதுக்கான உண்மையான ஆதாரம் இப்படி மனுஷர் அடுக்கினமாண்டா இல்லை. இதை வந்து ஒரு மனுஷர் அடிக்கினார் இல்லை மனிதர்கள்லாம் இதை அடிக்கினாமன்ட்டு சொல்லிக்கண்டா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகான முறையில் அடிக்கிறதுக்கு. இதில் ஒரு கல் கீழே விழுந்திருக்கு நினைக்கிறேன். இந்த கல்லை அடுக்கிறேன்டா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குமாண்டு. இதை அடுக்கவே இல்லை. அடே அந்த இது இருவாச்சி கத்துது பாருங்கள். இது காட்டுக்கு வந்து அழகான ஒரு பறவை. இது வந்து அரிது, இலங்கையில் காண்ற இது காட்டு பகுதிகளுக்காக இருக்கும். இதை பாருங்கள் கத்துது. இதுதான் அந்த பூதம் அடிக்கின கல்லுன்னு சொல்லினோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து அப்படியே அடிக்கிருக்குன்னு சொல்லி நீட்டாக அடிக்கிருக்கணும். நாங்கள் எப்படி அடிக்கிருக்கண்டு நான் நினைக்கிறேன். இது ஒரு கிலோமீட்டரு கூட அடிக்கிருக்கணும். பாய் 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 பாயண்டா இல்லை கஷ்டம் பயமாக கிடக்கு.
என்ன அந்த தடியை பிடிச்சிட்டு போவன் தடியை பிடிச்சிட்டு போகிறோம்னா நன்மை சொல்கிறேன். இந்த ஆத்தைத்தான் மறைச்சி கட்டிருக்கணும் பாருங்கள். அந்த கட்டுகளை காட்டுறேன். இதில் ரெண்டு காட்டினா உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இது பெரிய ஒரு மரம் நிற்கிது இந்த இடத்துல. இது பாருங்கள். யானை வார பாதை என்று சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், யானை வந்து தான் இருக்குது. நான் உட்டாச்சிருக்கு பாருங்கள். இதுக்கால இப்படி இருக்கிறோம். எப்படி இருக்குது இந்த மரங்கள் உண்டு. பெரிய அடர்ந்த காடு தான். இப்போ இந்த இடத்துல இருந்து வெளியில் போகிறோம். அடுத்த காணொலியில் இன்னொரு இடத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த முக்கியமான இடத்தையும் நீங்கள் என்ன இடம்ன்றதை பார்க்கத்தானே வேணும். இது வந்து ஒரு பாதை, காட்டுக்க போகிற பாதை. இந்த பாதைக்கு நாங்கள் போகல.